பாருங்க, இந்த ரெட்டை கோபுரம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. பாருங்க, இந்த ரெட்டை கோபுரம் ஏன் இவ்வளோ பேர் வாங்குச்சு அப்படின்றது தெரியுமா? கொஞ்சமாவது என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? பாருங்க, இது எங்கே எப்பயுமே ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருந்தால் மட்டும்தான் அது உலகத்தில் நல்லபடியாக ஒரு பேரோ ஒரு புகழோ வர முடியும். சரிங்களா? இப்போ இந்த கோபுரத்தில் ஒரு கோபுரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? அதே 2 கோபுரமாக இருக்குன்னு பாருங்கள். உலக புகழ் பெறுதா, பார்க்கவும் அழகாக இருக்கா? இதே மாதிரி தான் புருஷன் முன்னாட்டி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வரம். அதாவது கணவன் மனைவி அப்படின்றதெல்லாம் எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிடாது. சில பேர் சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க, ஒரு சில ஆள் கல்யாணத்துக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க, கல்யாணம் பக்கத்தில் இறந்து போயிடுறாங்க. அதையும் தாண்டி வந்து கல்யாணம் பாருங்கள், அப்படி மனைவி அமைகிறதெல்லாம் வந்து பாருங்கள், எப்பயுமே அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். இப்போ பாருங்கள், நானே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 2 கோபுரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இந்த ஒத்த கோபுரத்தை மட்டும் பாருங்கள், நல்லாக்கா? இல்லைன்னா இந்த சைடு பாருங்கள், அந்த ஒரு கோபுரம் இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா சொல்லுங்கள்? இதே மாதிரி தான் கணவன் மனைவி வாழ்க்கையிலையும் எப்பயும் போல் புருஷன் முன்னாடி 2 பேரும் ஒற்றுமையாக வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் எதை வேணாலும் சாதிக்கலாம். சரிங்களா? எதை வேணாலும் சாதிக்கலாம். எப்பையும் ஒற்றுமையோடு இருங்க. சரிங்களா? ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி இருந்தீங்கன்னா யாருனாலையும் பிரிக்க முடியாது உங்களை. சரிங்களா? நலமுடன் வாழ்வோம், நல்லா இருப்போம். சரிங்களா? ஓகே, மற்றும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். பாய்.